மெட்ராஸ். மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் படம் பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எனக்கு வந்து அது வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கலா வந்து அந்த இப்ப சென்னை, வட சென்னை இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து நியூ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு காட்டுன ஒரு படம் தான் வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து ம், நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் ஆக்சுவலி. நான் வந்து விஜயோட வந்து திருப்பாச்சி அந்த மாதிரி அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், திருப்பாச்சி தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அவங்க சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க சென்னையில் இருப்பாங்க. அதெல்லாம் காட்டும்போது வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ சென்னைனாலே வந்து பயங்கரமான ரவுடிஸாக இருப்பாங்க போல. சென்னைனாலே அந்த அந்த படத்துலேயே அப்படி தான் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். எப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, அப்போல்லாம் வந்து டிவி தான். டிவியில் என்ன படம் போடுறாங்களோ அதுதான் சினிமா. நமக்கு தெரிஞ்ச வேர்ல்டே டிவி தான். அப்படின்றப்போ வந்து டிவியில் வந்து என்ன சினிமா போடுறாங்களோ அதை பார்த்து தான் வந்து நம்ம வெளி உலகமே நமக்கு வந்து தெரியும். அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் போல. இந்த மாதிரி இல்லாமல் நிறைய வந்து கேஸ்ட் பேஸ்டு மூவிஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் இப்படி தான் இதுதான் சரி போல இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் வந்து எப்போவுமே இருந்திருக்குது. ஆனால் அது இதுக்கப்புறமா வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வந்து படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு ரஞ்சித் மாதிரியான டைரக்டர் வந்த பிறகு தான் வந்து சினிமா வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவங்க சொல்கிறத தாண்டி வந்து என்னென்ன இருக்குது உண்மையாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் பொலிட்டிக்கலாக கரெக்டாக வந்து படம் எடுக்கிறது, நம்ம டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவருடைய படங்கள் மூலிமா வந்து பண்ண ஆரம்பித்தார். அவருடைய செகண்ட் ஃபிலிம் தான் வந்து மெட்ராஸ் நீங்களேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து மெட்ராஸ் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து ராங் பீப்புள் இருப்பாங்க, ரொம்ப ரைட்டான பர்சன்ஸும் வந்து இருப்பாங்க. அப்படின்றப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியாவோ அல்லது ஒரு ஊரையோ அல்லது ஒரு காஸ்ட்டையோ வந்து வந்து இப்படியும் வந்து நீங்கள் ஸ்டீரியோடைப் பண்ணி இவங்களால இப்படி தான் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து கரெக்டானவங்களும் இருப்பாங்க, தப்பானவங்களும் இருப்பாங்க. அப்படின்றப்ப நீங்கள் யாரையுமே வந்து ஒரு மொத்தமாக வந்து ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்றப்போ வந்து அதுதான் வந்து முன்னாடி இருந்த சினிமாக்கள் வந்து தான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பேசுனதே வந்து எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தோட படங்கள் வந்ததுக்கப்புறம் தான். நிறைய விஷயங்கள் வந்து நியூவாக வந்து சினிமாவில் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்சிங் ஃபிலிம் அப்படின்னா வந்து மெட்ராஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊர் பற்றின இருந்த நம்ம அந்த ஊருக்கே போனது கிடையாது, நம்ம வில்லேஜ் விட்டே போனது கிடையாது. அப்படின்றப்போ வந்து நம்ம சினிமாவில் என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும். அப்படின்றப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்படியே டோட்டலாக வந்து மெட்ராஸ் வந்து மாற்றுச்சு. அது வந்து பொலிட்டிக்கலாக அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. சினிமாவுமே வந்து கிராஃப்டாவுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த கலையரசன் வந்து அவங்க இப்போ அந்த வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி நைட் அவங்க வந்து சேசிங்கு, அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டில் வந்து அவர் வந்து கொல்லப்படக்கூடிய அந்த சீன்லாம் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து கலையரசன் வந்து இவங்களால தான் வந்து கொல்லப்பட்டார்னு கார்த்தி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடுவார். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து இதை வந்து சொல்லுவார். அது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு எமோஷ்னல் சீனா அப்படின்ற மாதிரி மட்டுமே எலிவேட் பண்ணாமல் அது ஆரம்பித்து அது முடிக்கும்போது இந்த சோறு தானடா எல்லாரும் இது பண்ணிட்டீங்க, இந்த சோறு என்ன ஆகுதுன்னு நின்று பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு எதிர்ப்பு மனநிலை. நீ என்ன பண்ணாலும் வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் பாரு அப்படின்ற அப்படி ஒரு மாஸ் சீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வந்து ஃபில்ம் மேக்கராக தான் வந்து ரஞ்சித் வந்து பார்க்குறேன். அது வந்து அந்த பீப்புள்ஸை பற்றி இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் பண்ணது தான் வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வெளியிலிருந்து வரவங்களுக்கு அந்த ஊர் எப்படி பார்ப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க அல்லது அந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்க உண்மையாகவே வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து சொல்லும்போது வந்து வேற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறத வந்து அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லின்னு சொல்லலாம். அந்த படம் மட்டும் இல்லை, அவருடைய வந்து நிறைய படங்கள் இப்போ அட்டகத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் நடக்கும். மெட்ராஸ் வந்து சிட்டியில் அந்த ஒரு இது நடக்குமா, அதுக்கப்புறமா வந்து ஒரு கபாலி பண்ணுவார். கபாலி வந்து மலேசியாவில் வந்து
அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்கள பற்றின ஒரு லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காலா காலா வந்து தாராவில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட இஷ்யூ அவங்களோட பொலிட்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்பட்ட பரம்பரை பண்ணார். சார்பட்ட பரம்பரை வந்து மெட்ராஸ் வந்து முன்னாடி அந்த பாக்ஸிங் அந்த ஒரு 80s 90s இருக்கக்கூடிய அந்த ஒரு பீரியடில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. நட்சத்திரம் நகர்கிறது வந்து ஜாகிரபிக்கலாக வந்து வேற ஒரு ஸ்பேஸுக்கு வந்து போகலனாலுமே கூட அது ஒரு ஜானராக வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஜானர் மாதிரி. அதாவது வந்து இப்போ நீங்கள் பேர்ட்மேன் இனாரிட்டோட வந்து பேர்ட்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ராமா ட்ரூப்ஸ்குள்ளே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு அவர்கிட்ட வந்து நிறைய இன்னாரிட்டியோட இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியும். இப்போ வந்து தங்கலான்னு கூட அந்த மாதிரி தான் சொல்லலாம். அவரோட ரெவனன்ட் அந்த படத்தோட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நட்சத்திரம் நகர்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த படத்தோட அப்ரோச்சே வந்து ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கும். அந்த ட்ராமா ட்ரூப்ஸ்குள்ள நடக்கிறதுல வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர ட்ராமட்டிக்கலாகவே வந்து இருக்கும். ரொம்ப ஒரு ஜெனரிக்கான சினிமா மாதிரி ஃபீல் ஆகாது. ட்ராமாட்டிக்கலாக வந்து சீன்ஸ் எல்லாம் நகர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வந்து கலையரசனோட வந்து வீட்டுக்கு வந்து கட் பண்ணி போவாங்கள்ல அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர வந்து ராவாக இருக்கும். அது ஏன் ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அது வந்து நிறைய பேருக்கு வந்து படம் வந்து நாடகத்தன்மையோட இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கரோட மென்டாலிட்டி சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த படம் பேசக்கூடிய இஷ்யூ வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூங்கிறதுனால அதை வந்து பேசும்போது வந்து அதை வந்து ரஞ்சித் மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து இரக்கத்தை வந்து பார்த்து இறக்கப்படு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதே சமயத்தில் இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி வந்து ரொம்ப ஹார்ஷான வந்து ஒப்பீனியன்ஸை ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டாலுமே கூட வந்து அது வந்து அதை வச்சு சொசைட்டியில் வந்து வேற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றப்போ வந்து இதை வந்து நம்ம சொல்லணும். நம்ம இப்படியும் சொல்லக்கூடாது அப்படியும் சொல்லக்கூடாதுன்றப்போ வந்து தான் வந்து அந்த ஒரு ட்ராமட்டிக்கலான ஒரு அப்ரோச்சை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்றது எனக்கு வந்து தோணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இருக்கும் அந்த படமும். தங்கலானுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் வந்து சொல்லப்பட்ட ஒரு படம் தான். அது மேஜிக் ரியலிசம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அது வந்து அது சில இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. கேரக்டர்ஸாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட அதோட எமோஷன்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இன்னும் வந்து அவங்களுக்கான டீட்டெயிலிங் வந்து அதாவது அந்த எமோஷ்னலான டீட்டெயிலிங்ஸ் வந்து இன்னும் நல்லா இருந்திருந்தா இன்னுமே வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. பட் அவர் ஃபில்ம் மேக்கராக அவர் வந்து பயங்கரமாக தான் பண்ணுறாரு. பட் அவரோட அந்த என்ன சொல்கிறது அந்த அவரோட பாலிட்டிக்ஸ் அதை சொல்கிற இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு இப்போ ரெண்டு ஹியூமன்ஸ் இருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சர்பட்ட பரம்பரையிலையோ அவரோட மெட்ராஸ்லேயோ வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகிருக்காது. அதனால தான் வந்து ஓவராலாக எல்லாராலும் வந்து இப்போ வந்து கபிலன் வந்து அவன் வந்து அவமானப்படுறதா இருக்கட்டும் அவன் அவன் வந்து நான் மறுபடியும் நான் தோத்துட்டேன் இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து அழுகுற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கூட வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் இல்லாதது அந்த கேரக்டர்ஸோட எமோஷனல் கனெக்ட் கிரியேட் பண்ணாமல் போனது தான் வந்து விமர்சனங்கள் நிறைய வரக்கூடிய படங்களோட இஷ்யூவாக இருக்கும். சில படங்களில் வந்து டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்கும். நட்சத்திரங்கிறதுக்கு அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேரால் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா அவங்க வந்து டெம்ப்ளேட்டடான ஃபிலிம்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு வந்து நியூவாக இருக்குது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ வந்து அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல இல்லையா? நமக்கே கூட பார்க்கும்போது வந்து என்ன இது சினிமா மாதிரி இல்லையே ட்ரமாட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் அந்த அப்ரோச் அப்படி தான் இந்த டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து என்ன படம் போட போனாலும் தெரியல. அது மெட்ராஸ் பற்றி பேசணும். மெட்ராஸ் வந்து அதாவது அவர் ஃபில்ம் மேக்கராகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் பேசுறதுனால எனக்கு வந்து மெட்ராஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே சேஞ்ச் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய வந்து பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். எல்லா பற்றியுமே பேசியிருப்பேன் ஓரளவுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து இன்னும் சினிமா ஏதாவது பார்த்தா வந்து டெஃபினட்டாக வந்து அதை பற்றி வந்து நான் வந்து பேசுகிறேன். என்னோடய ஒப்பீனியன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இந்த மாதிரி வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்.
உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல விருப்பம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இல்லைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. விருப்பம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் அப்புறமா இன்னொரு வீடியோ இது மாதிரி பண்ணி போட பார்க்குறேன். பாய்.